மும்பையில் பயணிகள் படகு மீது கடற்படை படகு மோதிய விபத்தில் 3 கடற்படை வீரர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். மும்பையின் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியிலிருந்து எலிபெண்டா தீவுக்கு பயணிகள் படகு சென்று கொண்டிருந்தது. 100க்கும் அதிகமான பயணிகளுடன் சென்ற படகு மீது கடற்படை படகு பயங்கர வேகத்தில் மோதியது. இதில் பயணிகள் படகு நிலை தடுமாறி கடலில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 3 கடற்படை வீரர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். கடலில் தத்தளித்த சுமார் 100 பேரை கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். மும்பை துறைமுகத்தில் கடற்படை படகின் எஞ்சினை சோதனை செய்து கொண்டிருந்த போது இயந்திர கோளாறு ஏற்பட்டு விபத்து நிகழ்ந்ததாக கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மும்பை படகு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். மும்பை படகு விபத்து உயிரிழப்பு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள பிரதமர் மோடி இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் படகு விபத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்.